பக்தி மார்க்கம் பலதரப்பட்டது. ஆண்டாளும் மீராவும் கொண்டது காதல் பக்தி, கண்ணபிரான் கொண்டது முக்தி பெறும் பக்தி, காரைக்கால் அம்மையாரின் தாய் பக்தி என்று ஒவ்வொருவரும் ஆண்டவன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருப்பதை முன்னம் படித்திருப்போம் அல்லது கேட்டிருப்போம். இன்பத்திலும் சரி துன்பத்திலும் நம் உணர்வுகள் முதலில் நாடிச் செல்வது கடவுளைத்தான். அந்த பக்தி மார்க்கத்தில் விநாயகரின் மேல் கொண்ட அதீத பக்தியால் கணபதி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு படங்களையோ சிலைகளையோ பார்த்தவுடன் வாங்கி சேகரித்து வருகிறார் விநாயகர் பக்தை மஞ்சுபாஷினி. மலைகளின் அரசிக்கு மகுடம் சூட்டும் ஊட்டியைச் சேர்ந்த இவர் தனியார் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பயின்று வருகிறார். கடந்த 2008 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியன்று தனக்கு எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் இருந்து தான் அணிந்திருந்த டாலரில் உள்ள விநாயகர்தான் காப்பாற்றினார் என்ற நம்பிக்கையில் அன்றிலிருந்து ஆணை முகத்தானின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். இன்று வரை விநாயகர் சிலைகள், படங்கள், ஓவியங்கள் மட்டுமல்லாமல் கண்ணாடி, இரும்பு, பஞ்சலோக சிலைகள், வெள்ளி, வெண்கலம் என்று விநாயகர் உருவம் பொறிக்கப்பட்ட எந்த பொருளையும் உடனே வாங்கிவிடுவேன் என்றும், தற்போது தனது இல்லத்தில் 6000த்திற்கும் மேல் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் உள்ளதாகவும், அதில் சங்கு கணபதி, பாக்கு கணபதி, காந்தி கணபதி, மொபைலில் பேசும் கணபதி, சதுரங்கம் விளையாடும் கணபதி, கணினி இயக்கும் கணபதி என்று பல சிறப்புகளை கொண்ட விநாயகர்கள் சிலைகள் என்று அறை முழுவதும் நிறைத்து வைத்திருக்கிறேன். விதவிதமான விநாயகர் சிலைகளை காண எங்கள் உறவினர்கள் மட்டுமின்றி அனைவரும் வருகிறார்கள் என்றும், தனக்கு பரிசளிப்பவர்கள் கூட விநாயகர் சம்பந்தப்பட்ட பொருட்களையே அளிப்பார்கள் என்கிறார் மகிழ்ச்சியுடன். ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான விநாயகர்களை வாங்கி குவிக்கும் இவர் இன்னும் 1,00,000த்திற்கும் அதிகமான விதவிதமான விநாயகர் உருவங்களை சேகரித்து கின்னஸ் சாதனை படைப்பதே தன்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்கிறார் இந்த பக்தி மங்கை. நான் ஊருக்கு போகிறச்சு நான் கீழே விழுந்துட்டேன் ஃபெயிண்ட் பண்ணி. ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. நான் வேர் பண்ணிட்டு இருந்த விநாயகரோட கை மட்டும் தான் உடஞ்சிருச்சு. ஸோ என்னோட பிலீஃப் விநாயகர் என்னை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டே ஐ ஸ்டார்டட் கலெக்டிங் கணேஷா. இப்போது நான் ஒரு 6,000+ மட்டும் தான் ரீச் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி நான் லிம்கா வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் கின்னஸ் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்டில் போவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஆலய வழிபாடு நம் ஆத்மாவில் ஒன்றிவிட்டது. அன்றைக்கு பக்திக்காக தம் உணர்வுகளையும் உயிர்களையும் தியாகம் செய்தார்கள் பல மகா புருஷர்கள். இன்றைக்கு பக்தி என்னும் பாசத்தால் சாதனை படைக்க துடிக்கும் இந்த கல்லூரி மாணவியின் சாதனை கனவு நனவாகட்டும். ஆணை முகத்தானின் மீது கொண்ட பக்தியை அகிலமும் போற்றட்டும். லோட்டஸ் செய்திகளுக்காக நீலகிரியில் இருந்து மதிமாறன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.